ஆயிருச்சு உறவலே, சம்பவம் ஆயிருச்சு. இங்க அனைவருக்கும் வணக்கம். நான் திரு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இங்கே இப்போ டைமை பார்த்தீங்கன்னா காலங்காத்தால 4:28. சரியா? இப்போ 4:28க்கு எங்கே கிளம்ப போகிறோன்னா யோசிங்க. அப்படி சொல்ல மாட்டேன். அது சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட காணொலி பாருங்கள். அது எங்களுக்கு சப்போர்ட் ஊக்கத்தை தெரிஞ்சு சொல்லிக்கிட்டு இப்போ நாங்கள் தெய்வலையில் இருந்து ஜஃப்னா தான் கிளம்பிட்டோம். ஸோ இப்போது போகிற வழியில் எதுவும் சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா நாங்கள் எதுவும் சுவாரஸ்யமாக பண்ணோன்னா காமிக்கிறேன். ஸோ வாங்க எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் ஒரு ஞாபகத்துக்காக தான் நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம். ஏன்னா இது ஒரு புதுவிதமான அனுபவம் இருக்க போது எங்களுக்கு. ஸோ வாங்க காணொலிக்கு போகலாம். ஓகே, இப்போ நாங்கள் தெய்வலையிலேருந்து ஜஃப்னா கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் பெட்ரோல் அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா கொழும்புல டிராஃபிக் ஆகிறதுக்கு கொழும்பு தாண்டணும்னு. ஸோ அங்கே போயிட்டு என்ன காரணத்துக்காக நாங்கள் திடீர்னு நானும் ஸ்ரீலங்கா கிளம்பி வந்துருக்கோன்னு எல்லாம் விவரமாக சொல்கிறேன். அதில் நீங்கள் காணொலி பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்னென்ன காரணங்க, எதுக்காக மயுவை விட்டுட்டு நானும் வந்திருக்கோன்னு. ஸோ ஓகே, எதுவும் சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா காமிக்கிறேன். எல்லா இடத்தையும் இருட்டாக இருக்க போகுது. டைம் வந்து ஆஃபீஸில் 4:30 ஆயிடுச்சு. ஸோ நான் இருட்டாக தான் இருக்க போகுது. லைட்ஸில் நல்லா தான் இருக்கும், அதை காட்டுற கொஞ்சம் கிளிப்பாக. அண்ட் தென் நாங்கள் வந்து ஹோல்ட் பண்ணும் போது, அதை நிற்கும் போது காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கோல்ஃபேஸ் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். கோல்ஃபேஸ் எவ்வளோ காலியாக இருக்குன்னு. அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா போர்ட் சிட்டி லைட்டாக தெரியுவார். இப்போ போர்ட் சிட்டியை வந்து நேற்று நைட் இதுக்கால போனோம். நேற்று நைட் போகும்போது ரொம்ப லைட்ஸாக இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு லைட்டையும் காணும், இருட்டு கும்முன்னு இருட்டு அப்படி சொல்லுவாங்க தானே, அப்படி கிடைக்கு. ஆனால் இதான் அந்த மால். அண்ட் பாருங்க, இது போர்ட் சிட்டி அங்கால தெரியும். ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி கொலம்போல வந்து டிராஃபிக்கை தாண்டி போகிறதுக்கு முன்னோம், டிராஃபிக் வாரதுக்கு முன்னே நாங்கள் ஜஃப்னாக்கு போய் சேர்ந்துடணும். அதாவது போயிடணும். இது த கிங்ஸ்பரி ஹோட்டல். மயோ இருந்திருந்தாருன்னா வடிவா என்ன சொல்கிறது, இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. பட் மயோ இல்லைனால சாரி, எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்ல முடியும். மயுக்கு நிறைய தெரியும், எனக்கு தெரியாது. ஓகே ஃபைன். ஸோ இனி நாங்கள் நெக்ஸ்ட் ஹோல்ட்டில் சந்திப்போம். ஓகே, இப்போ நாங்கள் ஹைவே ஏறி விட்டோம். இங்கே ஹைவேல ஸ்பீட் எவ்வளோ? 100. ஸோ இப்போ நாங்கள் முருகன் கோயிலுக்கு ஒன்றுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்க, ஆலமரத்தில் தொங்குறது, மரத்தில் தொங்குறது. முருகன் கோயில் தமிழ் பாட்டிருக்காரு. எனக்கு இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. பூஜை நடக்கு இங்கே வந்து வீடியோ காணொலி நாட் அலவுட். காணொலி எடுக்கக்கூடாது. வெளியிருந்து எடுக்கலாம் தானே, வெளியிருந்து. ஓகே, அப்போ வெளியே இருந்திருக்கா எடுப்போம். வெளியே இருந்து எடுத்துட்டு காட்டுவோம். முருகன் அருள் கிடைக்கட்டும். தேவலில் கிளம்பி இந்த ஸ்ரீமுருகா வில்லாஸ் தான் சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட்டாச்சு. பட் காலங்காத்தால எவ்வளோ சாப்பிட முடியல. ஏன்னா ஸ்விஸ்ல இப்போ டைம் வந்து 3:39. இவ்வளோ பெரிய முருகன் சிலை பாருங்க. ஐ திங்க், எனக்கு ஷூராக தெரியல, இது ஆலமரம்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். தெரியாமல் சொல்லக்கூடாது தானே. ஸோ நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல, நான் சொல்கிறேன். அதான் செய்திருக்காங்க. ஸோ சாப்பிட்டோம். இப்போ வந்து கிளம்ப போகிறோம் மறுபடியும். அது ஜஃப்னாக்கு தான் டூர் வந்து போகுது. அதுக்கு நேராகவே பாருங்கள் எவ்வளோ நல்ல அழகான தென்னந்தோட்டங்கள்னு.
நான் சீரியஸாக இந்த இடத்துல வந்து நான் மயோ மிஸ் பண்ணுறேன். நான் அவர் வந்து இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இப்போ ஸ்விஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸ்ரீலங்காவில் தெரியும், ஆனால் அவர் இங்கே பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் இப்போ அனுராதபுரத்துக்கிட்ட வந்துட்டோம். நல்ல ஒரு தூக்கத்தை போட்டேன். அண்ட் இங்கே வந்து பெட்ரோல் விலையை பார்க்கும்போது ஸ்விஸ்ஸோட குறைக்கும் போது சேம் ப்ரைஸ் தான் கிட்டத்தட்ட இருக்குது. இங்கே கியூஆர் மேலே மாதிரி செய்கிறாங்க. ஸோ இனி என்ன சொல்கிறது, இப்போ வைக்க தொடங்கிடுச்சு. வெளிநாட்டிலேருந்து வரவங்க வெக்க சீசனில் வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இப்படி ஒரு இது கொண்டு வாங்க, பாட்டில் கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா கோல்ட் வாட்டர் நீங்கள் விட்டிங்கன்னா கோல்ட் வாட்டர் குடிச்சிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா இந்த வெக்கைக்கு அது தேவைப்படும். அண்ட் சன்ஸ்க்ரீன் தேவையான விஷயம் என்ன கொண்டு வாங்க. தப்பாக எடுக்காதீங்க, சன்கிளாஸ் போட்டிருக்கேன் இந்த காருக்குள்ளே. பட் எனக்கு இந்த வெதருக்கு உடனே இன்ஃபெக்ஷன் ஆக்கிடும். எனக்கு ஸ்ரீலங்காக்கு எப்போ வந்தாலும் கண் இன்ஃபெக்ஷன் ஆக்கிடும். ஸோ சன்கிளாஸ் போட்டு தான் இருக்கணும். இப்போ அனுராதபுரத்தில் இருந்து நாங்கள் ஜஃப்னாக்கு எவ்வளோ தூரம் எனக்கு தெரியல, ஒரு 3 or 4 hours இருக்காங்க. போயிட்டோன்னா போயிடுவோம். அங்கே போய்ட்டு நிறைய வேலை இருக்குது. என்ன காரணத்துக்காக வந்திருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க போகும்போது சுவாரஸ்யம் எது வந்துச்சுன்னா காமிக்கிறேன். முருகனிக்கு வந்தாச்சு, காலை கழுவிட்டு. ஆனால் உண்மையாக கால் வைக்க இல்லாத அளவுக்கு ஹீட் ஆகிருக்கு. சரியா, அந்த அளவுக்கு ஹீட்டு. ஒரு தேங்காய் வாங்கிட்டு வாங்க. இல்லை அங்கே சப்பத்தை வாங்கிட்டு வர. வாரே நீங்கள் தான் தேங்காய் உடைக்கணும். ஓகே, இல்லை சரி கழுவுங்க. கழுவ போகிறேன், இந்தாங்க கழுவுங்க. ஓகே, போதும் இன்னொரு வாட்டி 3 தடவை கழுவுங்க. ஓகே ஸோ வைங்க. குட். போதும் 3 பேர் காட்டியாச்சு. ஓகே வாங்குட்டி, ஓடியாங்க. குத்துமா இந்த கோயிலுக்கு நாங்க முந்தி வந்து எடுக்க என்ன சூடு போறோம். இல்ல மாடா வரும் பாருங்க. போமாத வாரா. ஓகே அம்மா உடைக்கிறேன். ஓகே போருங்க. இல்ல நீங்க உடைக்க மாட்டீங்க. அப்பா சரிப்பா, அது உடைஞ்சிச்சு. முருகண்டியை கும்பிட்டு வந்தாச்சு, பிள்ளையாரை கும்பிட்டு வந்தாச்சு. ஆனால் இந்த ஹீட்டை தாங்க முடியல. தண்ணிக்கு எப்போ வந்துருப்போன்னு இருந்துச்சு எங்களுக்கு. அவ்வளோத்துக்கு ஹீட் வெக்கையாக இருந்துச்சு. சரி கிளம்பிட்டோம். ஆயிடுச்சு உறவலே, சம்பவம் ஆயிடுச்சு. இங்கே அண்ணி உங்களுக்கு இதுதான் கண்டென்ட்னு சொல்கிறார். ஆனால் ரேடியேட்டர் தண்ணி வந்து ஹீட் ஆயிடுச்சு. சொல்கிறாரு அண்ணி உங்களுக்கு இது எப்போ பார்த்தாலும் ஒரு கண்டென்ட். அப்படி இல்லை, இது இப்போ ஸ்விஸ்ஸன்னா டிசிஎஸ்க்கு கால் பண்ணியிருப்போம். இங்கே அப்படி இல்லை, போச்சு கொண்டிருக்கு. அடிக்கிற வெதருக்கு இது வேற கொதிக்குது. இப்படி நடக்கும், இங்கே நடக்கும்னு எதிர்பார்க்கல. இப்போ நல்ல ஒரு இடத்துல தான் நிற்கிறோம் ஆக்சுவலி. ஆனால் என்ன சொல்கிறது, வெக்கைக்கு தாங்க முடியாமல் இருக்கு. ஆனால் அப்படி கொதிக்குது, தண்ணி கொதிச்சு கொண்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெக்கைக்கு முரணியில் நிப்பாட்டி வந்தோம். அப்படி இல்லைன்னா பார்ப்போம் என்ன நடக்குன்னு. ஓகே, நாங்கள் கொஞ்ச நேரத்தில் இன்னும் வந்து எங்களோட டெஸ்டினேஷன் அடைஞ்சிருவோம். அங்கே இருந்து நான் இனி எங்கெங்கே போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோன்னு கண்டிப்பாக கண்ணாடி பார்த்துருப்பேன். ஸோ ஒரு மாதிரியாக அந்த இடத்துல இருந்து வந்துட்டோம். நிறைய பேர் நன்றி உறவுகளே. ஸோ உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். உங்கள் கீழே வந்து நம்ம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க. பாய், டேக் கேர்.